காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களையும் நம்முடைய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதில் உறுதியாக உள்ளார். போதைப் பொருட்களின் பயன்பாட்டை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தமிழ் இந்த ஆண்டும் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறும் உறுதிமொழி பரிசுகள் வழங்கப்படுகின்றன. போதைப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் சட்ட நமது தமிழக முதல்வரின் ஆணையிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம் முதல்வரின் பாசத்தூழலுக்கு செவி சாய்ப்போம், போதை கொடுமைகளை வேரோடு சாய்ப்போம். அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த தமிழ்நாடு போதைப் பொருள் இல்லா சமூகமாக திகழ வேண்டும் என்பதே நம் அனைவரின் கனவு. இளைஞர்களின் எதிர்காலத்தை காக்கும் வகையில் போதைப் பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு பணிகளை நம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து வருகிறது. நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். உறுதிமொழியை ஏற்க அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிந்தேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாகப்பட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. அழைக்கின்றோம். இவருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தென்மண்டல போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழுவில் பணியாற்றிய காலத்தில் ஆந்திராவில் 3 நடவடிக்கைகளை மேற்கொண்டு கஞ்சா விற்பனை செய்த 4 போதைப் பொருள் குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார் திரு கதிரேசன். அடுத்து திரு சி குருசாமி, சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் 121 மத்திய ரயில்வே காவல் நிலையம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சென்னை விருதுநகர் மற்றும் மதுரை போதை. அடுத்ததாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் தொடர்பான சிறந்த விழிப்புணர்வு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர் திரு கண்ணன் அவர்களையும் மாணவ மாணவிகளையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்து சிறந்த பணிகளுக்கான சான்றிதழ் வழங்கி ஒரு பெரிய தீங்காகும். எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் இத்தீங்கை விழிப்புணர்வு, கல்வி மற்றும் சட்ட நடைமுறைகள் மூலம் நாம் எதிர்கொண்டு வருகிறோம். போதை எதிர்ப்பு முயற்சி என்பது ஒரு நாள் நிகழ்வாக அல்ல, அது என்றும் எங்கும் எப்போதும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு சமூக பொறுப்பாகும். போதை ஒழியட்டும்,
பாதை ஒளிரட்டும் என போதைக்கு எதிராக போராட உத்தரவிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போதைக்கு எதிரான முயற்சியில் முக்கிய கட்டமாக இன்று சுமார் 75 லட்சம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போதைக்கு எதிரான உறுதிமொழியை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து முன்மொழிந்த மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உறுதிமொழி வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் அனைவர் மனதிலும் ஆழத்தில் ஒரு சூழ்நிலையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் வருகையால் பெருமை சேர்த்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற காவல்துறை அரசு உயர் அதிகாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காணொலி வாயிலாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் இரண்டாவது பரிசு எஸ் ஸ்ரீ மித்ரன். இரண்டாவது பரிசு மணித்திங்கன். ஓவிய போட்டி முதல் பரிசு என் மோனிஸ்ராஜ். இரண்டாவது பரிசு பெஞ்சமின் டைகர். போதை சம்பந்தமான விழிப்புணர்வு பதாகை ஸ்லோகன் எழுதும் போட்டி முதல் பரிசு மனோஜ். இரண்டாவது பரிசு முகிலன். மனமார்ந்த நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அளிக்கிறோம். இன்றைய நாளிலே நமது தமிழக அரசினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த 1 மணி நேரமாக நம் அனைவருக்கும் நமது தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் அனைவரும் ஊரக வளர்ச்சித்துறை அனைவரும் இணைந்து ஒன்றாக இணைந்து நமது தமிழக உதவி முதல்வர் அவர்களின் தலைமையில் மிக அருமையான அரங்க நிகழ்வுகள் நடைபெற்றதை நாம் அனைவரும் நேரடி காட்சியில் நாம் அனைவரும் கண்டு மகிழ்ந்தோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்காகத்தான். மீண்டும் வகுப்பறைகளுக்கு 3வது பாடவெளிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி. உடன் வந்து சிறப்பித்த கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம அலுவலர் மற்றும் அவரை தொடர்ந்து